தண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு, கொஞ்சமாவது குடிக்கிறதுக்கு தண்ணி வர்றதுக்கு என்ன சோர்சஸ் இருக்கு? அந்த சோர்சஸ எப்படி இவங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண போறாங்க? அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தா, அது வந்து தனித்துவமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுத்தமான குடிநீரை குடிப்போம்னா, நம்ம முதல்ல ஏதாவது ஒரு தண்ணிய சாக்கடை தண்ணியாவது வீட்டுக்கு வர்ற மாரி குடப்பா. அப்படி கலப்பட தண்ணிய கூட குடு. பரவலா பார்க்கையில, பசி குறைந்த மாநிலம் இந்தியாவுல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடுப்பா. அரிசிய குடுக்குறான், இலவசமா பருப்பு குடுக்குறான், இலவசமா அத செய்றான் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த இலவசங்கள் அதுதான் மக்களை பசியிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருந்திருக்கு. கேப்டனுடைய ஃபாலோவரா இருக்கிறாரு. அவருடைய கனவு திட்டத்த இவர் நிறைவேற்றி வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம பாராட்டலாம். அந்த பாராட்டு கூட இவருக்கு இப்போ தர முடியாம போயிடுச்சு. ஆனா இந்த கிறிஸ்தவ சிறுபான்மையினர் அவங்க இப்ப பெருசா பிரச்சனைக்குரியதாக கருதுகின்ற அந்த எஃப்சிஆர்ஏ அதுல அமெண்ட்மென்ட் ஆக்ட் அத பற்றி ஒண்ணும் குறிப்பு வரல. பெரியவங்க, வயசானவங்க. இப்ப அவங்களுக்கு இவர் வந்து இல்ல ஆட்சியிலேயே நான் வந்து இன்வால்வ் பண்ண போறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது சந்தோஷமா தான் இருக்கு. அது எப்படி நடத்துவாரு? சத்யோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோர்மா அமிர்தம் கமயா. அதாவது தாவேக்காவோட தேர்தல் அறிக்கையில வந்து 2வதா இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு அப்படிங்கறதுல வந்து நிறைய உட்பிரிவுகள்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல முதலாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடியது வந்து மக்கள் உரிமை. அந்த மக்கள் உரிமைங்கிற தலைப்பின் கீழே வந்து வறுமை இல்லா தமிழ்நாடு, கட்டணமில்லா மின்சாரம், அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் வீடு, பட்டா முறைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கட்டணமில்லா மின்சாரம்ங்கிறது கடந்த திமுக ஆட்சி வந்து 100 யூனிட் மின்சாரம் கொடுத்துட்டு தான் இருக்கு. இவங்க வந்து 200 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுப்போம், வழங்கப்படும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து குடிநீர் அனைத்து வீடுகளுக்கும் 100% சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே குடிநீர் வந்துட்டு தானே இருக்கு. இதுல என்ன புதுசா இவங்க வந்து 100% கொடுப்பாங்க. இப்ப இந்த குடிநீர் இப்ப ஏற்கனவே எல்லா வீட்டுகளுக்குமே ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இருக்க அந்த வீடுகள், குடிசைகள் உட்பட அந்த கனெக்ஷன் குடுத்து வச்சிருக்கிறானுங்க. இந்த ஜல்ஜீவன் திட்டம் வேற வந்திருக்கா. அதனால எல்லாமே கனெக்ஷனை குடுத்தாச்சு. இதுவரைக்கும் மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, தண்ணி வர மாட்டேங்குது. குழாய் இருக்கு. இப்ப வீட்டுல குழாய் இல்லாட்டினாலும் கூட அந்தந்த தெருவுகள் எல்லாத்துலயுமே முக்குக்கு முக்கு குழாய் எல்லாமே இருக்கு. ஈஸியா தண்ணிய ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காங்க. பைப் லைன் இருக்கு. ஆனா பைப்ல தண்ணி தான் வரல. அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். இப்ப இவரு தாவேகா ஒரு புதுசா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வர்றவங்க இந்த தண்ணீரு என்ன மாதிரியான சோர்சஸ்ல இருந்து வீட்டுக்கு வர போறது? அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தண்ணி வந்துச்சுன்னா கூட போதும்பா. அந்த மாதிரி கூட இல்ல. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்ல வாரத்துல ஒரு 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 10 நிமிஷத்துக்கு வருது. வாரத்துல ஒரு நாளு 10 நிமிஷம் வருது. 2 வாரத்துக்கு ஒரு தடவை வருது. அந்த மாதிரிதான் தண்ணி நிலைமை ரொம்ப தட்டுப்பாடு. அது இன்னும் வெயில் காலம் ஆரம்பிச்சுச்சுன்னா இன்னும் ரொம்ப மோசமா போயிடும். இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில தண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு, கொஞ்சமாவது குடிக்கிறதுக்கு தண்ணி வர்றதுக்கு என்ன சோர்சஸ் இருக்கு? அந்த சோர்சஸ எப்படி இவங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண போறாங்க? அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தா, அது வந்து தனித்துவமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பொதுவாக அப்படி வீட்டுக்கு தண்ணிய குடுப்போம், சுத்தமான குடிநீரை குடிப்போம்னா, நம்ம முதல்ல ஏதாவது ஒரு தண்ணிய சாக்கடை தண்ணியாவது வீட்டுக்கு வர்ற மாரி குடப்பா. அப்படி கலப்பட தண்ணிய கூட குடு. அப்படின்னு கேட்கிற அளவுல நிக்குது இப்போ நிலைமை. தண்ணி பிரச்சனை இருக்கு. அடுத்து இப்போ இந்த இருக்கக்கூடிய நேச்சுரல் அவைலபிள் ரிசோர்சஸ், வாட்டர் சோர்சஸ் வந்து போதல அப்படின்னா, அப்போ இந்த மழை நீரை எப்படி பயன்படுத்துறது, குடிநீரா மாற்றுறது, அது சேகரிப்புக்கு என்ன திட்டங்கள் இருக்கு? கடல் நீரை குடிநீரா மாற்றுறதுக்கு என்ன திட்டங்கள் இருக்கு? கடல் பகுதி இல்லாம உள்நாட்டுகள்ல இருக்கக்கூடியது. இப்போ மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல தான் எப்படி தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்கிறது, குடி தண்ணீர் பற்றாக்குறையை எப்படி சமாளிக்கிறது, இந்த கூட்டு குடிநீர் திட்டங்கள் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான புதுசா திட்டங்கள் என்னென்னலாம் பண்ண போறாங்க? அப்படி ஆஹ் கன்ஸ்ட்ரக்டிவா லாங் டேர்மா மக்களுக்கு பயனுள்ளதா மற்ற கட்சிகள் சொல்லாதது, சிந்திக்காததுன்னு இல்ல, சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க அதை சொல்லல. அந்த மாதிரி விஷயங்களை இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க தனிச்சிருப்பாங்க. அது அன்பார்ச்சுனேட்டா அவங்க செய்யல. அடுத்து இந்த வறுமை இல்லா தமிழ்நாடு அப்படின்றது அதுல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கும் நான் டிராவல் பண்ணி இருக்கிறேன். அப்படி அதை அப்படியே பரவலா பார்க்கையில
பசி குறைந்த மாநிலம் இந்தியாவுல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடுப்பா. பசி முற்றிலுமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பேரளவுக்கு பசி இல்ல, அந்த கொடுமை வறுமை இல்ல, சாப்பாட்டுக்கு தடுமாறுற நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. மத்த மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நேரம் சோறு இல்லாம கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பள்ளியில குழந்தைகள் அவங்களுடைய பசியை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாச்சு. பெரியவங்க அவங்களுக்கு இதாயிருச்சு. இந்த அம்மா உணவு திட்டம், அந்த கேன்டீன்ஸ், அதுவுமே ஒரு நல்ல திட்டம். அது என்ன செயல்பாடுகள் கொஞ்சம் முடங்கி இருக்குது. ஆனா அது ஒரு சூப்பரான திட்டம். அப்புறம் இந்த ரேஷன் கொடுக்கக்கூடிய அந்த அரிசி, பருப்பு, இந்த மாதிரி விலையில்லா அரிசி கொடுக்குறாங்க இல்லையா? இது எல்லாம் ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஏழை எளிய மக்கள்கிட்ட பசி அப்படின்றது குறைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஒரு சொல்றதுன்னா இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவிற்கு இருக்கு. இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாட்டை முதல் மாநிலம்னு சொல்லுவேன். பசி இல்லாத அல்லது பசி மிக மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஏழை எளிய மக்களை பொறுத்த மட்டும். அப்படி திட்டம் தான் அது மாதிரிதான் நடைமுறைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு அப்படின்ட்டு, வறுமை இல்லாத ஒரு தமிழ்நாடை கொண்டு வரணும் அப்படின்றது இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினாலே போதும்னு நினைக்கிறேன். அந்த விதத்துல இது தனித்துவமான தாவேகாவினுடைய இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது 1975லயே எமர்ஜென்சி டயத்துல இந்திரா காந்தி அந்த அந்த பீரியட்ல, எமர்ஜென்சிக்கு முன்னாடியே இந்திரா காந்தி அந்த ஆட்சியில இருக்கும்போது கரிபி கட்டாவோ, அதாவது வறுமையை ஒழிப்பது அப்படின்றத ஸ்லோகனா வச்சு இந்தியா முழுதும் அந்த வறுமை நடைமுறைப்படுத்த முயற்சி செஞ்சாங்க அவங்க. அந்த காலத்துல இருந்து அது ஓரளவுக்கு கொஞ்சம் பயனை கொடுத்தது பரவலா. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த நலத்திட்டங்கள் இருக்குது பாத்தீங்களா, இந்த சோ கால்டு ஃப்ரீ பீஸ்ன்னு கொச்சைப்படுத்துறாங்க இல்லையா? மக்களுக்கு இலவசங்களா அள்ளி கொடுத்து விட்டாங்க, இலவசமா அரிசியை கொடுக்குறான், இலவசமா பருப்பு கொடுக்குறான், இலவசமா செய்யறான் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த இலவசங்கள் அதுதான் மக்களை பசியிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த விதத்துல பார்த்தோம்னா மனித வளம் அப்படின்ற அந்த இண்டெக்ஸை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பசி இல்லாமல் இருப்பது ஒரு முக்கியமான மனித மதிப்பீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு இன்றைய சூழ்நிலையிலேயே முன்னணியில இருக்குது. தாவேகா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்கன்னா சிறப்பு தான். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா பொது விநியோக திட்டம் சீர்திருத்தம். இந்த வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொண்டு வரது, இது 2006ல விஜயகாந்த் சொன்ன அவருடைய கனவு திட்டமே இதை சொல்லலாம். அதை இப்ப திமுக அரசு அமுல்படுத்தி இருக்கிறாங்க. வீடு தேடி ரேஷன் பொருட்கள் அந்த முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் கொண்டு போறது. அதேதான் இவரும் சொல்றாரு, ஏற்கனவே இருக்கிற திட்டத்தான் சொல்றாரு. வித்தியாசமா இதுல அனைவருக்கும் கொண்டு போய் கொடுப்போம்னா அதுல ஒரு தனித்துவம்ங்கிறது இருந்திருக்கும். ஆனா அதேதான் சொல்றாரு. அதே மாதிரி கலப்படத்திற்கு முற்றுப்புள்ளி, ரேஷன் கடைகள் அதிகரிப்பு, எடையாளர்கள் நியமனம், இந்த மாதிரி விஷயங்களை அந்த பொது விநியோகம் திட்டம் சீர்திருத்தத்துல சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அது சீர்திருத்தம் லிஸ்ட் போட்டிருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா சீர்திருத்தம் இல்ல, அது ஒரு நிர்வாகம், நல்ல நிர்வாகம், அதை நேர்மையா நடத்துவோம் அப்படின்றதுதான். அதை தாண்டி இதுல புதுசா ஒண்ணும் இல்லை. நீங்க சொன்னது மாதிரி இவரு கேப்டனை பற்றி எல்லாம் சொல்றாரு விஜய். அவர்கிட்ட இருந்து இந்த திட்டத்தை இரவல் வாங்கி இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் நான் இந்த ரேஷனை நான் இது பண்ணுவோம், வீடு தேடி கொண்டு போய் பொருட்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி, கேப்டனுடைய ஃபாலோவரா இருக்கிறாரு, அவருடைய கனவு திட்டத்தை இவர் நிறைவேற்றி வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம பாராட்டலாம். அந்த பாராட்டு கூட இவருக்கு இப்போ தர முடியாம போயிடுச்சு. ஏறத்தாழ திமுக அதிமுகவுடைய அதே இதைத்தான் இவர் சொல்லி இருக்கிறாரு. புதுசா எதுவுமே இல்லை. கலப்படம் இல்லாம செய்யணும்ன்றது, ஆமா கலப்படம் பண்ணக்கூடாதுதான். அது என்ன திமுக கலப்படம் பண்ணு நான் சொல்லுவான், இல்ல அதிமுக கலப்படம் பண்ணு நான் சொல்லுவாங்க, இல்ல நீங்களும் நானும் கலப்படம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா? யாரு? காமன் சென்ஸ். அந்த மாதிரி தான் இதுல நிறைய விஷயங்கள், காமன் சென்ஸ் விஷயங்கள் தான் இருக்கு. அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மூத்த குடிமக்கள் நலன் அதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாயாக உயர்த்தப்படும். அப்புறம் கட்டணமில்லா புனித யாத்திரை அதெல்லாமே இருக்குது. அப்புறம் வெற்றி நடமாடும் முதியோர் கிளினிக், முதியோர் உபகரண உதவித்தொகை, முதியோர் இல்லம், அப்புறம் இன்னொன்று முதியோர் மகளிர் மணமகிழ் மன்றங்கள், ஆட்சி நிர்வாகத்தில் மூத்த குடிமக்கள்
இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாரு. இவங்களுக்கும் வீடு தேடி அரசு சேவைகள் வழங்கப்படுங்கிறத அறிவிச்சிருக்கிறாரு. புதுசா எதுவும் இல்ல. சொன்னது இதெல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டா, ஒரு ஆட்சின்னு வந்துட்டா இதெல்லாம் செய்யணும்ல. அது மத்தபடி இதுல பெருசா ஒண்ணு இல்ல. வக்ஃபு சீர்திருத்த அந்த திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்துவோன்றாரு. ஆனா இந்த கிறிஸ்தவ சிறுபான்மையினர் அவங்க இப்ப பெருசா பிரச்சனைக்குரியதாக கருதுகின்ற அந்த எஃப்சிஆர்ஏ அதுல அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அத பற்றி ஒன்றும் குறிப்பு வரல. அதான் இன்னைக்கு அவங்களுக்கு கிறிஸ்தவங்களை பொறுத்த மட்டும் இல்ல, அட்லீஸ்ட் கிறிஸ்தவ மத தலைவர்கள், மத நிறுவனங்களுடைய அந்த நிர்வாகிகள் அவங்க பெருசா முன்வைக்கக்கூடியது அவங்களுடைய பெரிய கன்சர்னா இருக்கிறது இந்த எஃப்சிஆர்ஏ. அதை பற்றியும் ஒன்றும் இவர் பேசல. முதியவர்களை பற்றி சொல்லும்போது அதுல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து என்னது இப்போ மணமைகள் மன்றம் இருக்கு, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் எல்லாத்தையும் பத்தி சொல்றாரு. ஆட்சி நிர்வாகத்துல மூத்த குடிமக்கள்ன்றது அது அது கொஞ்சம் அதை பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பா தோணல. அதாவது கான்செப்ட் ஆட்சி நிர்வாகத்துல மூத்த குடிமக்களை இன்வால்வ் பண்றதுன்றது ஓகே. அடுத்து மூத்த குடிமக்கள்னா யாருங்க? இன்னைக்கு அரசியல் இருக்கிறவங்க எல்லாம் முக்காவாசி பேர் மூத்த குடிமக்களா தான் இருக்கிறான். கட்சி தலைவர்களாக இருக்கிறவனும் சரி, அமைச்சர்களாக இருக்கிறவனும் சரி, இந்த தேர்தல்ல போட்டியிடுறவங்களா இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்தீங்க மோஸ்ட்லி மூத்த குடிமக்களா தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன ரொம்ப எல்லாருமே இளையவர்களாவா இருக்கிறாங்க? சரி, அப்புறம் இல்ல மக்களை இவர் வந்து ஓட்டர்ஸ் அவர் மீன் பண்றாரு அப்படின்னா, அந்த ஓட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் அவங்க எந்த போரத்துல அவங்களுடைய கருத்தை தெரிவிப்பாங்க? ஏற்கனவே அதாவது ஒரு ஒரு கேள்விக்கு பதில் வேணும் அப்படின்னாலே 5000 பேர் 10,000 பேர் கையெழுத்து போட்டு கையெழுத்தோட ஒரு மனுவை கொடுத்தா தான் அந்த இது அதுக்கு பதில் கிடைக்கும், சட்டமன்றத்துல முறையா பதில் கிடைக்கும் அப்படின்றாரு. 5 லட்சம் பேரு கையொப்பமிட்டு இப்ப மனு சப்மிட் பண்ணாதான் அது வந்து விவாதத்துக்கு எடுத்துக்குவோன்றாரு. அப்படி இருக்கையில இந்த மூத்த குடிமக்கள் எங்க போய் இந்த கருத்தை தெரிவிப்பாங்க, யார்கிட்ட சொல்லுவாங்க, என்ன விவரம் அப்படின்றது எதுவுமே சொல்லல. பணியில எடுத்து அரசு பணியாவே கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து கருத்து கேட்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு திட்டமா கூட கொண்டு வந்திருக்கலாம்ல. ஏன்னா தெளிவா சொல்லல, அவர் பொதுவாதான் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அரசு அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இல்ல அனுபவம் அவங்கள வந்து எடுத்துட்டு வேலை வாய்ப்பு மாதிரி கொடுத்து அவங்கள்ட்ட கருத்து கேட்கலாம்ல. இப்ப அப்ப அப்படின்னா எல்லார்ட்டையும் கிடையாது, செலக்டிவா இவர் சில பேரை முதியவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அது வேற. முதியவர்களை நிர்வாகத்துல நம்ம இன்வால்வ் பண்ணுவேன் அப்படின்றது வேற. வயசானவங்களை எம்ப்ளாய் பண்ணிக்கிறது அப்படின்றது வேற. பொதுவாக இருக்கக்கூடிய இப்ப இந்த கெல்லடு கட்டைங்கள்ட்ட இருந்தெல்லாம் கருத்துக்களை கேட்டு அது அது அதாவது ஆட்சி நடத்துறதுல இவங்க கருத்துக்களை கேட்டு உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ஆட்சி நடத்துறோம் அப்படின்றது வேற. வீட்டுல குடும்ப நடத்தையிலேயே கொஞ்சம் வயசாயிடுச்சுனாலே கிளடு நீ பேசாம வாய் மூடிட்டு அப்படின்றாங்க பிள்ளைங்க. அவங்க தலையெடுத்துட்டாங்க அப்படின்னா வயசானவங்களை ஒதுக்கி வச்சிடுறாங்க, கருத்து கேட்கறது இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல. பெரியவங்கள சும்மா அதான் வயசாயிடுச்சுல, உன் காலம் தான் முடிஞ்சிருச்சுல, பேசாம இரு, தின்னுட்டு போடுற சோத்தை தின்னுட்டு பேசாம கெட அப்படின்னு சொல்றதுதான். இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் நிறைய குடும்பங்கள்ல நம்ம பாக்குறோம். அவங்க ஓரங்கட்டப்படுறாங்க பெரியவங்க, வயசானவங்க. இப்ப அவங்களுக்கு இவர் வந்து இல்ல ஆட்சியிலேயே நான் வந்து இன்வால்வ் பண்ண போறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது சந்தோஷமா தான் இருக்கு. அது எப்படி நடத்துவாரு? இது வந்து ஒரு அறநெறி சொல் மாதிரி தான் இருக்கு, சொல்லாடல் மாதிரி தான் இருக்கு. இதுல அர்த்தம் எதுவும் இல்லை. ஏன்னா இதை நடைமுறைப்படுத்துவது எப்படி அப்படின்றதுக்கான எந்த இதுவுமே இதுல சொல்லப்படலை.